பார்க்க போகிறோம். சென்சிட்டியில் வந்து முக்கியமாக நம்ம செல்லோட ஸ்டோரேஜ் ஸ்மூத்னஸ் அதெல்லாம் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ வாங்க அது இல்லாமல் நம்ம சென்சிட்டி இந்த வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய சென்சிட்டி வச்சு கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி விளையாண்டு காமிக்கேன். சென்சிட்டி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, முதல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் வந்து ஜெனரல் வந்து 154 வச்சுக்கோங்க. 154 to 155 வரைக்கும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரெட் டாட் வந்து 85 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2S ஸ்கோப்போட இது வந்து 200 வச்சுக்கோங்க. அடுத்து 4X ஸ்கோப்பு 200 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னேப்பர் ஆடிங்கன்னா நீங்கள் 200 வச்சுக்கோங்க, இல்லாட்டி 112 போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரீ லுக் வந்து பிஆரில் ஆடுதவங்களுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கிராஃபிக்ஸில் வந்து எஃப்எஸ் வந்து நார்மல்லேருந்து ஹையாக ஆக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா செல்லோட பர்ஃபார்மன்ஸ் கூட கொஞ்சம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நான் ஒரு மேட்ச் போட்டு எப்படி விளையாடுதுன்னு பார்க்க ஒரு லூனல்ஸ் மேட்ச் போய் போட்டு பார்ப்போம். லூனல்ஸ் மேட்ச்சில் நான் விளையாடுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மேட்சுக்குள்ளே போயாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவனுக்கு எப்படி தலையிலே அடிக்க போகிறோம்னு. அவன் சரியான டேமேஜ் நம்ம கொடுத்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவன்கிட்ட இருந்து ஒரு எஸ்கேப் ஆகி போய் அதுக்கப்புறம் அடியை பாருங்க. இப்போ எஸ்கேப் ஆயிரும். நம்ம எஸ்கேப் ஆகிட்டு போய் மெடிக்கெட் போட்டு போய் அவனை போய் ஒரு முடி முடிச்சுட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கெட் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அவனை போய் வைப்போம். பாருங்கள், தலையிலே டபுள் ஷாட் கன்ட்டு அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தரமாக அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷாட் கன்ட்டு டபுள் ஷாட் கன்ட்டு தரமாக அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் அடிக்கணும்னா நம்ம செட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரவுண்டு டெசில்டிக்கல் டிப் ஐடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தரமாக அடிக்க போகிறோம். இப்போ ஓப்பனில் வருவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கூடி இப்போ அடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வரும், தலையிலே ஒரு தூக்கணும். அடி ஒன்ட்டா விழுந்துடும். தரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து M10 எடுக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். M10 எடுத்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். M10 டிப்ட் அடிச்சுக்காங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். M10 இந்த சென்சிட்டிவ் வச்சு நல்லா விளாட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக அடிக்கலாம். இப்போ அவன் வருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 அடி உடம்புலேயே பாடியிலே விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்டாக பார்த்தான். பாருங்க, தலையில் ட்ராக் பண்ணால் விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பாடியில் வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணால் நமக்கு அழகாக ஒன்ட்டாப் விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, இந்த மேட்ச்சில் வெற்றிகரமாக போயாடிச்சாச்சு. அடுத்து வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஃபயர் பட்டன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். அவன் நேராக அவனை தலைக்கு நேராக வச்சு தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓடிக்கு இருந்தாங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓடிக்கிறக்கையில் எப்படி தூக்கணும்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து அவன் ஓடுதாமனா அந்த ஃபயர் பட்டனை வந்து என்னோடய ஃபயர் பட்டனோட செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் பட்டன் வந்து 36% இருக்குது. நீங்கள் அதே மாதிரி வச்சு விளாடுங்க. இந்த ஃபயர் பட்டன் வந்து எல்லா கண்ணுக்கும் சப்போர்ட் ஆகும். நல்லா ஒன்ட்டா படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஓடுதவனுக்கு எப்படி ஒன்ட்டா படிக்கணும்னு சொல்லித்தரேன். இப்போ ஓடிக்கிருக்காமனா இப்போ நேராக வந்தோம்னா நேராக தூக்கிடுங்க, தலைக்கு நேராக. அப்படியே ஓடிக்கிருந்தோம்னா அவன் எந்த டேரக்ஷனில் ஓடுதானோ அந்த டேரக்ஷனை பார்த்து ஃபயர் பட்டன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் பட்டன் இழுத்தீங்கன்னா அவனுக்கு கரெக்டாக ஒன்ட்டாப் விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடு ஓடினோம்னா இந்த சைடு ஃபயர் பட்டன் இல்லைங்க, அந்த சைடு ஓடினோம்னா அந்த சைடு ஃபயர் பட்டன் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துட்டிங்கன்னா தரமாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவனுக்கு ஒன்ட்டாப் அடிச்சு எப்படி காமிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுத பக்கம் பார்த்து நான் இப்போ ஃபயர் பட்டனை தூக்கின போய் ஒன்ட்டாப் விழுங்க. இவனுக்கு அப்படித்தான் ஓடுத பக்கத்தை பார்த்து ஃபயர் பட்டனை தூக்கினேன்னு அவனுக்கு ஒன்ட்டாப் விழுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் தூக்குனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்ட்டாப் விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ட்டாப் எப்படி விழுதுன்னு இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ யூஎம்பிக்கு எப்படி ஒன்ட்டா படிக்க பாருங்க, அப்படியே வருவான் தலையிலே ஒன்று தூக்கி ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிடுவான். ரிட்டர்ன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவனுக்கு எப்படி அடிக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலையிலே எல்லாம் ரெட் டாட்டாக விழுவும். டவர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அவனுக்கு ஒன் டாப் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அடித்தது எல்லாமே ரெட்டாக போச்சா ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன் டாப் ஃப்ரெண்ட்ஸ் ஆடணும். அப்படியே எஞ்சி நிப்பா தலையில அடிச்சு முடிச்சிடுவான். பக்கத்தில் வந்து இன்னொருத்த அடிச்சிடான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனுக்கு பாருங்க ஒன் டாப்பை அவனே ஓசிக்கில் அடிச்சிடா ஃப்ரெண்ட்ஸ். இவா ஒரு வாட்டி நம்மளை அடித்து கொண்டுருவா ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன் இறங்கி அவளை எப்படி அடிக்க மட்டும் பாருங்கள். இந்த அடி உழுவ மாட்டேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எனக்கு மன்னிச்சுக்கோங்க. பாருங்க வருவா வருங்க, இப்படி ஒன் டாப் அடிக்க மட்டும் பாருங்கள். இப்படி தலையிலே அடி விழுவும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுட்டு தான். டாட்டா, பை பை, குட் பாய்.